ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய தமிழக அரசு தாங்க. இப்போதைக்கு அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்டின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, 12/3/2025 சரிங்களா? ஸோ எல்லா மாவட்டங்களிலுமே இந்த ஒரு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் 7,700 இருந்து 24,200 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு. இது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரோலுக்கு 5,700 இருந்து 18,000 இருக்குது வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு லைக் 4,100 இருந்து 12,500 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 7,783 பேரை வந்து வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலயமா அரசு நமக்கு தெரிவிக்குது சரிங்களா. ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்கே அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் போயிருக்கங்க. ஸோ வந்து டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் வாழ்க்கை மாறுறதுக்கான செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அங்கன்வாடி தான் ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க எழுதியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஜிஓவாக தான் அவங்க போயிருக்கு ஓகேங்களா. சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராமில் மாதிரி தான் ஒரு அதுக்கு கீழே வர ஒரு ஜிஓ மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது இல்லையா, அதுவுமே ஒரு ஜிஓ மாதிரி இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன படிச்சிருந்தா இல்லை என்ன பண்ணியிருந்தால் நம்ம வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியுமே கீழே பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இங்கே கீழே அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரைட்டீரியா நான் இங்கே பார்த்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ கீழே போய் அப்படியே ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே படிப்போம் நம்ம. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் வந்து போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கரு, மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு தான் வேலைக்கு எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3,886 ரோல் இருக்குங்க. ஸோ வந்து மாதத்துக்கு உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டடாக வந்து 7,700 தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 305 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 5,700 கன்சாலிடேட்டட் பேவாக நாங்கள் உங்களுக்கு சம்பளம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 3,592 வேக்கன்சி இருக்குங்க. ஸோ கன்சாலிடேட்டட் பேவாக 4,100 தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இது யார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அத்தாரிட்டி வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஷெல் பி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்கிறாரு உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி வயது எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஹூ ஹவ் 25 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு கீழே அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விடோ, டெஸ்டியூட் விமென், ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இதே நீங்கள் வந்து விடோ, டெஸ்டியூட் விமென், எஸ்டி கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா 40 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சனுக்கு 43 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் ஓகேங்களா. ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா இருக்கும். செலெக்ஷன் கமிட்டியை பற்றி நான் சொல்லியாச்சு முன்னாடி. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு தொகுதியிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களோட தொகுதியில் உங்களுக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வந்து ரொட்டேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பே பற்றின சொல்லியிருந்திருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் வந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ இது வந்து நிரந்தர வேலைங்க, கான்ட்ராக்ட் பேசிஸான வேலைலாம் இல்லை, நிரந்தர வேலை. 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இதுக்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுமே அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து லைக் வயசு வந்து 25 வயசில் இருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்பர் ஏஜ் வந்து இதே வந்து நீங்கள் வந்து விடோ, டிஸ்ட்ரிபியூட் விமன், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்ததுன்னா 43 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12வது வரைக்கும் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதேமே நீங்கள் டேரெக்டாக எழுதி அவங்களுக்கு போய் அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா. ஸோ செலெக்ஷன் கமிட்டியுமே டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸு ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இதுக்குமே 60 வயசு வரைக்குங்க, நிரந்தர அரசு வேலை இதுவுமே. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 5700 18,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இருக்குங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இதே இது வந்து நீங்கள் ஒரு விடோவோ, டெஸ்டியூட் விமன் இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 45 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா லைக் 43 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைக்கு அங்கன்வாடி ஹெல்ப்பருன்ற வேலைக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு தாங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ செலெக்ஷன் கமிட்டி இதுவுமே அவங்க டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் அவங்க வந்து இதுக்குமே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60ங்க. ஸோ சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4100 12,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே, நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.